ஹாய் விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜும் அவங்க அம்மா விஜயாவும் ரெண்டு பேரும் சிறந்த அம்மா பிள்ளை அவார்டு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. அங்கே மனோஜ் விஜயாவையும் மேடைக்கு அழைக்கிறாங்க. அப்போது மனோஜ் கிட்டேயும் பேச சொல்கிறாங்க, விஜயா கிட்டேயும் மைக்கை கொடுக்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் இந்த மகனை என் பையனாக பிறக்க நான் தவம் இருந்து பெற்றேன். ஆனால் நல்லா படிக்க வச்சுருக்கேன். நான் 5 டிகிரி வாங்குறான், என் பிள்ளை வாங்கிட்டான். அதனால் அவன் இப்போது பெரிய ஷோரூமும் வச்சுருக்கான். நல்லா இனிமேலும் வாழ்க்கையில் அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, நான் எங்கள் அம்மா சொல்ல தட்டந்தே இல்லை. நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா எங்கள் அம்மா வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி கூட என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அவங்க சொல்லையும் பேச்சையும் நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா சிறந்த கணவன் மனைவி அப்படின்ற அவார்டு ரோகிணிக்கும் மனோஜுக்கும் கொடுக்க இருக்கிறதா இருக்காங்க. அப்போ பேர் வாசிக்கிறாங்க, ரோகிணி மனோஜ்னு வாசிக்கிறாங்க. உடனே விஜயா ரோகிணியை பார்த்ததும், ஏய் நீ ஏண்டா மனோஜ், இது என்ன இங்கே நடக்குது? இவ கூட தான் நீ ஃபங்க்ஷனுக்கு வரத்த எனக்கு முன்னாடி கிளம்புனியா? அதனால தான் இந்த கோட் ஷூட்லாம் போனியா? ஏய் என்னடி, என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழலாம் நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்காத, நீ என் கூட வா, நான் பேர் கொடுத்துட்டேன், நம்ம 2 பேரையும் கூப்பிட்றாங்க, உன்னுடைய ஃப்யூச்சருக்கு இது நல்லா இருக்கும் மனோஜ், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் என் புள்ள கூடலாம் சேர்ந்து வாழலான்லாம் நீ கனவுல கூட நினைக்காதடி, மானங்கெட்டவளே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமாக திட்டுறாங்கங்க. திட்டுனதும் சரியான கோவம் வருது. திரும்ப திரும்ப ரோகிணி மனோஜ்னு பேர் கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது ஒரு மேடம் ரோகிணி கிட்டே கேட்குறாங்க, என்ன மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அவர் போயிட்டாரு, ஏதோ ஒரு அர்ஜென்ட் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்யாவை பற்றி சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சத்யா இப்படி தான் பண்ணுவான், எவ்வளோ திமிருந்தா உங்ககிட்டயே அந்த நேரடியாக அவன் சொல்லியிருக்கான், அவனை நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு, எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அடிச்சிட்ருப்பேன் அவனை அப்படின்றாரு. அப்படிலாம் நீங்கள் தப்பாலாம் செய்யாதீங்க, அதனால் இது மாதிரி ஒரு காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட முத்து கேட்குறாரு, மீனா இன்னைக்கு நீ என்னென்னலாம் பண்ண, உனக்கு என்னென்னலாம் நடந்தது சொல்லு அப்படின்றாங்க. உடனே அவங்க சங்கத்துக்கு போனேன், சங்கத்தில் பூ ஆர்டர் கிடச்சிது, ஒரு அக்காவுக்கு அந்த ஆர்டரை கொடுத்தேன், அவங்க வட்டி கட்டணும்னு புதுசாக இன்னும் செலவு இருக்குதுன்றாங்க, அதனால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த சத்யா கிட்ட பேசின விஷயத்த மட்டும் சொல்ல. அப்புறம் முத்து சொல்கிறாரு, நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சத்யா என்னை பார்த்தான், ரேகாவுடைய அப்பா கிட்ட போயிட்டு சத்யா பேசினான் அப்படின்றாரு. ஐயோ ஏங்க, எதுக்குங்க அவங்க அப்பாண்டியாங்க போய் பேசினான், அவன் என்னத்துக்கு பேசினான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மீனா, இப்போ தான் நான் கேட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு, நீ சத்யா விஷயத்த சொல்லாமல் ஏன்ட்ட மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன தான் பண்ணாலும் நான் சத்யாவுக்கு உதவி பண்ணியே தீருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வேண்டாங்க, விபரீத விளையாட்டுலாம் வேண்டாங்க அப்படின்றாங்க. அப்போ கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ரேகாவுடைய அப்பா ஃபோன் போட்டு ரேகா கிட்ட சொல்கிறாரு, ரேகா நீ ஹவுஸ் அரெஸ்ட்டு வெளியில் ஆயிருக்காங்க, அதனால் நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுறா, உன் நல்லதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் அப்பா கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. அப்பா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ரேகா. ஆமாண்டா, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு பிடிச்சதா இருக்கணும்னு தான் அப்பா நேசிக்கிறேன், நீ இங்கே வந்துரு அப்படின்றாங்க. உடனேயே ரேகாவை வர வச்சு நாளைக்கு வீட்டில் வச்சு பூட்டிட்டு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்ப்போமா. நன்றி, பாய்.